என்னன்னா பிக் பாஸ் சீசன் 9ல 2 பேருக்கு வந்து ரெட் கார்டு குடுத்திருந்தாலும், இப்போ அந்த 2 பேரும் உள்ள வருவாங்களா? அப்படின்றது தான் ரொம்பவே ரசிகர்களுடைய ஒரு கேள்வியாக இருந்து வந்துட்டுருக்கு. அவங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும், அவங்களுக்கு ரெட் கார்டு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தண்டனை. அவங்கள வார்ன் பண்ணி அனுப்பியிருக்கலாம். இல்ல வேற ஏதாவது டாஸ்க் வச்சிருக்கலாம். பனிஷ்மென்ட் மாதிரின்னு கூட பல ரசிகர்கள் சொல்லி வராங்க. இந்த நிலையில எக்ஸ் கண்டஸ்டன்டாக ஒவ்வொருத்தருமே இப்ப பிக் பாஸ் சீசன் 9க்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க கெஸ்ட் ரோல்ல. ஹவுஸ்மேட்ஸ் 4 பேர் இருக்காங்க. அதுலயும் வந்து 2 பேர் எவிக்ட் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்களுடைய எவிக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னும் வந்து நம்மளுக்கு ஒரு சில நாட்கள்ல யார் வின்னர் அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வந்துரும். இந்த நிலையில எல்லா கண்டஸ்டன்ட்டும் எக்ஸ் கண்டஸ்டன்டாக உள்ள வர, ஏன் பாரு மற்றும் கமருதீன் மட்டும் விலகி இருக்கணும்? அவங்களுக்கு நீங்க வந்து அந்த ரெட் கார்ட ரிவோக் வாங்காட்டியும் பரவாயில்ல. அவங்கள ஃபைனல் ஸ்டேஜ்ல ஏத்துறதுக்கான ஒரு சான்ஸ் அது குடுங்க. அங்க வந்து அவங்க கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு குடுங்க அப்படின்னு சொல்லி வராங்க. என்னன்னா, இப்போ பிக் பாஸ் சீசன்கள்ல ஒவ்வொரு சீசன்லயுமே யாரெல்லாம் எந்த ஒர்க்க நல்லா பண்ணாங்க, கிளீனிங்கா இருக்கட்டும், குக்கிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து சர்விங்கா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கவங்கள பாராட்டி அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு குடுப்பாங்க. அது மாதிரி ரொம்ப என்டர்டெயின் பண்ணது யாருன்னா, பாரூக் அப்ரிதீனா. அவங்க இல்லாம இந்த சீசனே களை கட்டல. இந்த இறுதி கட்டத்துல அப்படி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே டஃப் வந்து குடுத்துட்டுருந்தாங்க. மக்கள் எல்லோருக்கும் ரொம்ப பரபரப்ப குடுத்துட்டுருந்தாங்க. தொடர்ந்து நெறைய விஷயங்கள அவங்க பண்ணி வந்துட்டுருந்தாங்க. அதனால அந்த பரபரப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வராங்க. என்னன்னா மறுபடியும் அவங்க வந்து ரெட் கார்டு வாங்கி போனாலும் உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படி தான் சொல்றாங்க. இருவரும் போனதுக்கு அப்புறமாக போர் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் மக்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எல்லோருமே ரெக்வெஸ்ட் பண்ணி வர்றது என்னன்னா, பாரூக் அப்ரிதிட ஃபைனல்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு குடுங்க. ஏன்னா, அவங்களுடைய கரியர் வந்து ரொம்பவே வந்து அ ரொம்ப மோசமாயிடும். அவங்களுக்கு வந்து அது பாதிப்பு ஏற்படுத்திரும். பெர்சனலாவும் அது ரொம்பவே ஒரு டேஞ்சரான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி வராங்க. இப்போ பாருக் அப்ரிதீன் உள்ள வந்தா, சாட்ரா அவர்கள் அவங்க 2 பேர்கிட்டயும் பேச சான்ஸ் இருக்கு. இவங்க 2 பேர்ல பாரு அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. எல்லாருமே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. சாட்ரா அவங்களுடைய மிஸ்டேக்கையும், பாருக் அப்ரிதீன் அவங்களுடைய தப்பையும் உணர்ந்து, எல்லாருமே சேர்ந்துட்டா, இப்போ இந்த சீசன் இறுதி கட்டத்துல எல்லாருக்கும் பிடிச்ச ஒண்ணா மாறிடும். அதனால சேனல் இத அக்செப்ட் பண்ணுவாங்களா? இல்ல பிக் பாஸ் டீம் இத அக்செப்ட் பண்ணுவாங்களா? அப்படின்றது தெரியல. நெறைய கொஸ்டின்ஸ் மக்களுக்குள்ள இருக்குது. கமருதீன் அவர்கள் வந்து இப்ப இந்த பிக் பாஸ் சீசன்லேருந்து வெளியேறினதுக்கு அப்புறமாக ஃபேன் மீட்டிங் வச்சிருக்காரு. வினோத் கூட பேசியிருக்காரு. ஆனா பாரு என்ன பண்றாங்க அப்படின்றதே தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபைனலுக்கு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டா நல்லாயிருக்கும். எல்லாருமே கோபம் இல்லாம அவங்களுடைய டாஸ்க்க முடிச்சாங்க அப்படின்னு நல்ல மனசு திருப்தியா, பாசிட்டிவா வெளியில வருவாங்க அப்படின்றது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்றாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.